நடுநிலையான மக்கள் வந்து இந்த சம்பவங்களை பார்க்குறாங்க. அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியுது இதில் விஜய் மீது தவறு இல்லை. அப்போ யார் மேலே தவறு அப்படின்னு பார்க்கும்போது உரிய பாதுகாப்பு கொடுக்காத தமிழ்நாடு அரசு மீது தான் தவறு அப்படின்னு பெருவாரியான மக்கள் நினைக்கிறாங்க, நம்புகிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் விஜய் மீது பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து எந்த வெறுப்போ எரிச்சலோ கோபமோ வரவே இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். இப்போ விஜய்ங்கிற ஒரு நடிகரை ஒரு கட்சியின் தலைவரை பார்ப்பதற்கு மக்கள் இப்படி திரண்டு வருவார்கள் அப்படின்னு காவல்துறைக்கு தெரியும் போது அவங்க அதை உரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ல, உரிய இடத்தில் அந்த கூட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கணும். அந்த ரெண்டையுமே அவங்க செய்ய தவறிட்டாங்க. அதனால தான் மக்களுடைய கோபம் வந்து காவல்துறை மீதும் தமிழக அரசு மீதும் இருக்கு. விஜய் மீது பார்த்தீங்கன்னா அதே அன்பு வந்து தொடருது. நயினார் நாகேந்திரன் சொன்ன மாதிரி அவருடைய உயிருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு. விஜயை வந்து நம்ம தாக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் உள்ள இப்போ நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்போ நிச்சயமாக அப்படிப்பட்ட ஆட்கள் அங்கே இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அல்லது அப்படி ஒரு ஆட்களே அது உள்ள சிலர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து இதுக்கு வந்து தீர்ப்பு வந்து வரப்போகுது. இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு இது வந்து அங்கு வைக்கப்பட்ட வாதங்கள், விஜய் தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட வாதங்கள், அதற்கு பதிலடியாக தமிழ்நாடு அரசு தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசின் வாதங்கள்ங்கிறது ரொம்ப பலவீனமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதாவது ஒரு நார்மலாக ஒரு பார்வையாளராக நமக்கு இப்படி தோணுது. இப்போ இந்த கரூர் துயர சம்பவத்தில் வந்து 40 மேற்பட்டவர் வந்து உயிரிழந்திருக்காங்க சார். அப்படி இருந்தும் விஜய்க்கு வந்து இந்த மக்கள் செல்வாக்கு வந்து குறையில சார். அதுக்கான மேஜிக் வந்து எப்படி சார்? என்ன மேஜிக்லாம் கிடையாதுங்க. ஒரு சம்பவம் நடக்குது, அப்போ 2 பேர் மீது குற்றம் சுமத்துறாங்க. இவர்தான் குற்றவாளின்னு ஒரு தரப்பும் இவர்தான் குற்றவாளின்னு ஒரு தரப்பும் குற்றம் சுமத்தும் போது நடுநிலையான மக்கள் வந்து இந்த சம்பவங்களை பார்க்குறாங்க. அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியுது இதில் விஜய் மீது தவறு இல்லை. அப்போ யார் மேலே தவறு அப்படின்னு பார்க்கும்போது உரிய பாதுகாப்பு கொடுக்காத தமிழ்நாடு அரசு மீது தான் தவறு அப்படின்னு பெருவாரியான மக்கள் நினைக்கிறாங்க, நம்புகிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் விஜய் மீது பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து எந்த வெறுப்போ எரிச்சலோ கோபமோ வரவே இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். இதில் முக்கியமாக நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த 41 உயிர்களை பறிகொடுத்தவர்களின் குடும்பத்தினர் கூட விஜய் வந்து குற்றம் சாட்டலை. நீங்கள் நிறைய காணொலிகளை பார்த்துருப்பீங்க. அவருடைய மகனையோ ஒருத்தரை பறிகொடுத்த ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நடந்து போச்சு, நீங்கள் கூட்டத்துக்கு போகலேன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், இல்லை நான் வேலைக்கு போயிட்டேன் அதனால் போகலை. வேலைக்கு போகலைன்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நியாயமாக விஜய் மீது ஒரு கோபம் இருந்திருந்தால் அவர் என்ன சொல்லியிருக்கணும், என் பையனை அங்கே அனுமதிச்சிருக்கவே மாட்டேன், தலையில் தட்டி வீட்டில் உட்கார வச்சிருப்பேன்ட்டு அவர் சொல்லணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நானும் போயிருப்பேங்கிறார். ஸோ இதுதான் யதார்த்தம். ஏன்னா சினிமா நடிகரை பார்ப்பதற்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு பேராவல் இருக்கும். அது விஜய் என்பவர் தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரம். அப்போ விஜயை வந்து பார்க்க மாட்டோமான்னு பல லட்சம் மக்கள் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர் நம்ம ஊருக்கு வர்றார் அப்படின்னு தெரிஞ்சால் எல்லாருமே விஜய் பார்ப்பதற்கு வருவாங்க. இது வந்து ரொம்ப காமனான விஷயம். அதாவது சினிமா நடிகர்கள் மீது இவ்வளவு மோகமும் மயக்கமும் தேவையா அப்படிங்கிறது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு கேள்வி. நிச்சயமாக அதில் நமக்கே உடன்பாடு இல்லை. நம்மை போன்ற ஒரு மனிதர் தான் விஜய். அவருக்கு ஒன்றும் கும்பலாம் கிடையாது. ஆனால் பாமர மக்கள் அந்த புரிதலோடு அந்த பக்குவத்தோடு இருப்பதில்லை. சினிமா நடிகர் தான் ஏதோ ஒரு பெரிய கடவுள் மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவரை நேரில் பார்ப்பதற்கு ஒரு பேராவல் கொண்டு அவரை தேடி போகிறாங்க. இப்போது விஜய்ங்கிற ஒரு நடிகரை ஒரு கட்சியின் தலைவரை பார்ப்பதற்கு மக்கள் இப்படி திரண்டு வருவார்கள் அப்படின்னு காவல்துறைக்கு தெரியும் போது அவங்க அதை உரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ல, உரிய இடத்தில் அந்த கூட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்கணும். அந்த ரெண்டையுமே அவங்க செய்ய தவறிட்டாங்க. அதனால தான் மக்களுடைய கோபம் வந்து காவல்துறை மீதும் தமிழக அரசு மீதும் இருக்குது. விஜய் மீது பார்த்தீங்கன்னா அதே அன்பு வந்து தொடருது. ஓகே சார். அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு வந்து விஜய் வந்து இந்த 20 லட்சம் நிவாரணம் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. விஜய் அதெல்லாம் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சமூக வலைதளங்களில் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குறேன்னு அறிவிச்சிட்டாரு. அந்த மக்களை நேரில் சந்தித்து கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு தான் அந்த உரிய பாதுகாப்பு கொடுங்க அப்படிலாம் அவர் கேட்குறாரு. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் ஓய்பிரிவு போலீஸ் இது பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் எதுக்கு காவல்துறை பாதுகாப்பு கேட்குறீங்கன்னா முட்டாள்தனமாக கேட்குறாங்க. விஜய் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்குறது தனக்கு கேட்கல. அவருக்கு தெரியாதா
நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்க, ஜிம்பாய்ஸ் ஒரு 20 பேர் இருக்காங்க. யாராலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் மறுபடியும் தன்னை பார்க்க வருகிற ஆவலில் வந்து மக்கள் திரண்டு இன்னொரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுங்கிறதுனால்தான் அவர் காவல்துறை பாதுகாப்பே கேட்குறாரு. அது கிடைப்பதில் அவருக்கு நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. நிறைய இவங்க சில கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க, அதை வந்து காவல்துறை ஏற்கலை. இதனால் அந்த சந்திப்பு தள்ளி போயிட்டே இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி அங்கே போகிறதாக ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா கல்யாண மண்டபத்தில் அந்த சந்திப்பை நடத்தலாங்கிற மாதிரி முடிவு பண்ணி, ஏன்னா 41 குடும்பத்தை விஜய் வந்து தேடி போகிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க விஜய் வந்து அவர் இடத்துல உட்காந்துக்கிட்டு மக்களை தன்னை தேடி வர வைப்பார். இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் கூட என்ன பண்ணாருன்னா பனையூரில் உட்காந்துக்கிட்டு அவர்களை தேடி வர வச்சாரு. அந்த மாதிரி கல்யாண மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டு 41 குடும்பத்தினரை தன்னை தேடி வைக்கிறாருன்னு கூட சில பேர் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் நான் ஒரு சின்ன ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன், அந்த 41 குடும்பங்களை தேடி விஜய் அவங்க குடும்பத்துக்கு போகிறதா வச்சுக்குவோம். என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவே ஒரு பெரிய ரோட் ஷோவாக மாறிடும். இவர் எங்கேயெல்லாம் போகிறாரோ அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா வாகனங்களிலும் இதுலேயும் வந்து விஜயை வந்து பின்தொடர ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவே ஒரு பெரிய ஊர்வலமாக மாறி மீண்டும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு வந்து ஒரு சிக்கலையும் நெருக்கடியும் ஏற்படுத்தும். ஸோ இதையெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் விஜய் என்னன்னா இப்போ நம்ம ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு எல்லாரையும் வர வச்சு அவங்களுக்கு இந்த நிதி உதவி கொடுப்போம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணார். ஆனால் இங்கே ஆளுங்கட்சி பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண மண்டப உரிமையாளர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குது. நீங்கள் வந்து விஜய்க்கு மண்டபம் கொடுக்காதீங்க, அப்படி கொடுத்தீங்கன்னா அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் நீங்கள் தான் பொறுப்பு, நாளைக்கு உங்கள் கல்யாண மண்டபத்தில் எந்த சுபகாரியமும் நடக்காதுங்கிற மாதிரிலாம் ஒரு அழுத்தம் கொடுத்து இப்போ கரூரில் இருக்கிற கல்யாண மண்டப உரிமையாளர்கள்லாம் நாங்கள் மண்டபம் தரமாட்டேன்னு விலகி ஓடுறதா நான் கேள்விப்பட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்கிற கல்லூரிகளை வந்து இவங்க போய் அப்ரோச் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஆடிட்டோரியத்தை வாடகைக்கு எடுத்து அங்கே வந்து இந்த சந்திப்பை நடத்தலாங்கிற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி அந்த மக்களை சந்திக்க விஜய் எடுக்கிற முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய தடங்களும் முட்டுக்கட்டையும் போடப்படுது. இது எதுவுமே புரியாமல் விஜய் பணம் கொடுக்கல அறிவிச்சிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப அபத்தமான குற்றச்சாட்டாக தான் நான் பார்க்குறேன். இல்லை சார், இப்போ பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அவங்க வீட்டில் போய் சந்திக்கிறது தானே சார் முறையாக இருக்கும்? இல்லை அதுதான் முறை, அதில் எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாம் பாதிக்கப்பட்டவர்களை தேடி நாம் போகணும். ஆனால் இப்போ நீங்களும் நானும் போகிறதுக்கும் விஜய் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிற ஒரு நடிகராக இருப்பதால் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ எல்லாருமே கேட்கலாம், ஏங்க அவர் திருமாவளவன் போகலையா, அவர் போகலையா, இவர் போகலையான்னு கேட்கலாம். இவர்கள்லாம் போனால் 20 பேருக்கு மேலே வரமாட்டாங்க. இப்போ சீமான்லாம் போனாங்கன்னா ஒரு 10 பேர் தான் வருவாங்க, அதுக்கு மேலே யாரும் வரமாட்டாங்க. ஆனால் விஜய் அப்படிப்பட்டவர் இல்லை. அவருடைய தாவேகா கட்சி பெரிய அளவில் பிரபலமாகி அப்படி தொண்டர்கள் அப்படி குவிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு அர்த்தம் கிடையாது. நடிகர் விஜய் பார்ப்பதற்கு மக்கள் கிட்ட ஒரு பேராவல் இருக்கு, அவர்கள் கூட்டமாக செல்வார்கள். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நோக்கத்தையே சிதறடிச்சிடும். நம்ம எதுக்காக அங்கே போகிறோம், அந்த 41 பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு ஒரு நிவாரண நிதியை கொடுக்கணுங்கிறது தான் விஜயினுடைய அந்த சுற்றுப்பயணத்தோட திட்டம். ஆனால் இந்த கூட்டம் கூடுவதால் பார்த்தீங்கன்னா அந்த நோக்கமே மாறி போயிடும். ஸோ அது வந்து விஜய்க்கு வந்து ஒரு சங்கடத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் எதிர்காலத்தில் எல்லா விஷயங்கள்லையுமே இதே மாதிரி தன்னை தேடி வர வைக்கணும் அப்படிங்கிற அந்த போக்கை விஜய் வந்து மாற்றிக்கணும். அது வந்து அவர் மீதான அந்த விமர்சனத்தை வந்து குறைப்பதற்கான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு கொள்கை இல்லா கூட்டம் வந்து உருவாகி இருக்கு. அவங்கள வந்து கொள்கைப்படுத்துறது வந்து நம்மளுடைய முக்கிய பங்கா இருக்குன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. திரும்பவும் வந்து விஜய் வந்து அந்த கூட்டத்தை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது எல்லா அரசியல் கட்சிகளுடைய நோக்கம் என்னன்னா, இப்போ நாம போடுகிற கூட்டத்துக்கு, பொதுக்கூட்டத்துக்கு, மாநாட்டுக்கு, ரோட் ஷோவுக்கு வந்து கூட்டம் வரணுங்கிறது தான். அந்த கூட்டம் வரணும்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ கூட்டம் திரண்டு வரும்போது மக்கள் பார்க்கும்போது அடடா இவருக்கு இவ்வளோ செல்வாக்கா, அப்போ இவர் தான் ஜெயிப்பார் போலாக்கான ஒரு கருத்தை உருவாக்கும். ஸோ அப்படி ஒரு கருத்து உருவாகணுங்கிறதுனால தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தொகுதியாக போகிறாரு. அங்கே ஒவ்வொருத்தவங்களுக்கு 500 1000ன்னு பணத்தை கொடுத்து அந்த கூட்டத்தை வர வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே எடப்பாடி பழனிசாமி போகிற அந்த ரோட் ஷோவெலாம் ஒரு ட்ரோன் ஷாட் பாருங்கள், ஏதோ விஜய் கூட்டத்துக்கு வந்த கூட்டம் மாதிரி நமக்கு தெரியும். அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா விஜயை விட எடப்பாடி பழனிசாமி மக்கள் செல்வாக்கப்பட்ட ஒரு தலைவரான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கில் பார்த்தீங்கன்னா 1% கூட எடப்பாடிக்கு மக்கள் செல்வாக்கு கிடையாது. ஒன்றும் இல்லை, 0.5% கூட மக்கள் செல்வாக்கு கிடையாது. அப்புறம் எப்படி அவருக்கு இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னா பணம் கொடுத்து வர வைக்கிற கூட்டம். ஏன் பணம் கொடுத்து வர வைக்கிறாங்க என்னன்னா, இப்படி ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு தான். அடடா எடப்பாடிக்கு இவ்வளவு கூட்டமா, அப்போ திமுக ஆட்சி மீது மக்களுக்கு இவ்வளவு பெரிய அதிருப்தியா, அப்போ 2026 தேர்தலில் திமுக தோத்து போயிடுமா, எடப்பாடி மீண்டும் முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்லாம் ஒரு கருத்து
உருவாகுவதற்கு இந்த கூட்டம் வந்து காரணமாக இருக்கும். ஸோ அதனால தான் எல்லா கட்சி தலைவர்களுமே இந்த கூட்டத்தை கூட்டுறதுல வந்து அக்கறை செலுத்துறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் இப்படி கூட்டத்தை திரட்ட வேண்டிய அவசியமும் தேவையும் அவருக்கு இல்லை. விஜய் வர்றாரு அப்படின்னால எங்கெங்கிருந்தோ அந்த கூட்டங்கள் அவரை தேடி வந்துடும். ஆனால் அந்த கூட்டங்கிறது பார்த்தீங்கன்னா நாம் யூகிப்பதை விட, விஜயை யூகிப்பதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கு. ஸோ அதுதான் இந்த உயிரிழப்புக்கு காரணம். அது வந்து உதயநிதி போன்ற, சீமான் போன்ற, திருமாவளவன் போன்றவர்களுக்கு வந்து ஒரு பெரிய எரிச்சலை கொடுத்துருக்கு. அது வந்து பல்வேறு வார்த்தைகளில் வெளிப்பட்டுட்டு வர்றதை பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஒரு விமர்சனமாக தான் உதயநிதியுடைய கருத்தையும் நான் பார்க்குறேன். கரூருக்கு வந்து விஜய் போனால் அவருடைய உயிருக்கு வந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ திரும்பவும் வந்து விஜய் வந்து கரூருக்கு போக போகிறாரு. அது எப்படி சார் திரும்பவும் பாதுகாப்பாக விஜய் போயிட்டு அங்கேருந்து வந்துருவாரா, இல்லை அவர் சார்ந்த அந்த தொண்டர்கள் ஏதாவது பிரச்சனை திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கா சார்? அதாவது விஜய் வந்து பாதுகாப்பாக தான் போக போகிறாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜிம்பாய்ஸ் கூட வர்றாங்க. காவல்துறை நிச்சயமாக அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதையும் தாண்டி இப்போ நயினார் நாகேந்திரன் சொன்ன மாதிரி அவருடைய உயிருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம வெறுமனே வதந்தி அல்லது நயினார் நாகேந்திரன் வந்து அரசியல் பண்ணுறாரு அல்லது விஜயனுடைய குட் புக்கில் இடம்பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்கிறாரு அப்படின்லாம் அதை அலட்சியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னா கரூரில் வந்து அன்றைக்கி விஜய் பேசும்போதே அவருக்கு பின்னால் வந்து செருப்பை வீசினதை நம்ம பார்த்தோம். அப்போ அத்தனை லட்சக்கணக்கான விஜய் ரசிகர்கள் கூடியிருக்கிற அந்த இடத்திலேயே விஜயை வந்து நம்ம தாக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் உள்ள இப்போ நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்போ நிச்சயமாக அப்படிப்பட்ட ஆட்கள் அங்கே இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அல்லது அப்படி ஒரு ஆட்களே அது உள்ள சிலர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ அன்னைக்கு அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா விஜயால் எந்த பிரச்சனையுமே அங்கே ஏற்படலை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 41 உயிர்கள் வந்து பலியாகிருக்கு. இப்போ மீண்டும் விஜய் அங்கு வரும்போது இது போன்ற தாக்குதல்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நம்ம மறுக்க முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி தாக்குதல் நடத்துபவர்களுக்கு ஒரு லாஜிக் பாயிண்ட் கிடச்சிருச்சு. புரியுதா இல்லை? விஜய் மீது செருப்பை வீசலாம் அல்லது ஏதோ ஒரு ஆயுதத்தை வந்து பிரயோகிக்கலாம். ஒரு காவல்துறையோ இவங்களோ அவரை பிடிக்கும் போது என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், இல்லை இவரால் தான் என் தங்கச்சி செத்து போச்சு, இவரால் தான் என் மனைவி செத்துட்டாங்க, இவரால் தான் என்னுடைய அப்பா செத்துட்டாங்க அப்படின்னு கூட ஒரு காரணத்தை சொல்லி அந்த தாக்குதலை நியாயப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள்லாம் அவர் வந்து உயிரை பறிகொடுத்த வேதனையில் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு இந்த ஸ்டோரிகள்லாம் எழுதுவதற்கு கூட அவங்க தயாராகுவாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில் தான் நயினார் நாகேந்திரன் அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு உளவுத்துறைங்கிறது பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு மட்டும் ரிப்போர்ட் கொடுக்கறது இல்லை, ஒன்றியத்தை ஆள்கிற கட்சிக்கும் இந்த ரிப்போர்ட் போகுது. ஸோ அந்த அடிப்படையில் கூட அவர் அந்த கருத்தை சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் வந்து பெஸ்ட்டு நியூஸ் ரீடர், அது மட்டும் இல்லாமல் காஸ்ட்லியான ஒரு நியூஸ் ரீடர்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. திரும்பவும் விஜய் வந்து இந்த விமர்சனம் தொடர்ந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சீமான் அவர்கள். எப்படி சார் பார்க்குறீங்க இது? அதாவது கடந்த சில வாரங்களாக சீமானுடைய பெயர் ஊடகங்கள் அடிபடுவதற்கு விஜய் தான் காரணம். இவ்வளவு நாள் விஜயலட்சுமி காரணமாக இருந்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த விஜயலட்சுமி விவகாரத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு. இப்போ சீமான் யோசிச்சிருப்பார், அடடா இவ்வளவு நாள் நமக்கு மைலேஜை கொடுத்த விஜயலட்சுமி விஷயம் இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு, அப்போ இனிவரும் காலங்களில் நம் பெயர் எப்படி வந்து அந்த ஊடகங்களில் அடிபடும் அப்படின்னு நினச்சி கூட அந்த விஜய் விஷயத்தை அவர் கையில் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு தெரியும் சபரீசனுடனான சந்திப்பு, ஸ்டாலினுடனான சந்திப்பு, அங்கு பரிமாறப்பட்ட விஷயங்கள். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு அவர் விஜயை வந்து அவர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று, விஜயை வந்து ஒரு செய்தி வாசிப்பாளர்னு இவர் விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா என்ன அடிப்படையில் இப்படி பேசுகிறாரு? ஏன்னா இன்னொன்று, சீமானுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவாளியுடைய அறிவுள்ளவனுடைய பேச்சா வந்து நம்மளால் கணக்கில் எடுத்துக்க முடியல. ஒரு குடிகாரனின் உளறலுக்கு சமமாக தான் சீமானுடைய பேச்சே இருக்குது. சமீப காலமாக அந்த உளறல் வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு. அப்படி தான் நான் பார்க்குறேன். விஜய்க்கு கூட்டம் கூட கூட விஜயனுடைய செல்வாக்கு வெளியே தெரிய பார்த்தீங்கன்னா சீமானுடைய பதட்டம் வந்து இன்னும் பெரிய அளவில் அதிகமாயிடுச்சு. என்னென்னா 36 லட்சம் வாக்குகள் ஒரு 5 லட்சங்கிற அளவுக்கு தான் அது வந்து நிற்குது நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு சீமானு உளறதை பார்த்தா இப்போ அவருக்கே ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வாக்குகள் கூட கிடைக்காது போல இருக்கே அப்படிங்கிற அந்த விரக்தியிலும் வேதனையிலையும் தான் இப்படியெல்லாம் புலம்பிக்கிட்டு. இப்போ காலமாக ஒரு செய்தி வந்து அதிகமாக இந்த பரவல் செய்யப்பட்டு வந்து இப்போது ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் இருக்கார்ல சார் பவன் கல்யாண் அவர்கள் வந்து விஜய்க்கு வந்து இந்த அறிவுரை வந்து கொடுத்துருக்காரு. தனிச்சு போட்டியிடாதீங்க விஜய், கூட்டணி அமைச்சு போட்டிடுங்க, இந்த 5 வருஷம் கூட்டணி அமைச்சு போட்டிட்டு அதுக்கப்புறமா உங்கள் கட்சி வந்து பலப்படுத்தி நீங்கள் தனியாக நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து பரவலாக ஷேர் செய்யப்பட்டு வருது. இது உண்மைதானா சார் இந்த செய்தி வந்து? இல்லை, அவர் அப்படி ஒரு கருத்தை சொன்னாராங்கிறது எனக்கு தெரியல. அதே நேரம் ஊடகங்கள் அப்படி ஒரு செய்தி பவன் கல்யாண் சொன்னதாக
விஜய்க்கு பவன் கல்யாண் அட்வைஸ்ங்கிற மாதிரிலாம் அந்த தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. நான் என்ன அடிப்படையில் பார்க்குறேன் அப்படின்னா, தனித்து நின்று தோல்வியை தழுவியவர் பவன் கல்யாண். கூட்டணி போட்டு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்ததும் பவன் கல்யாண் தான். அப்போ தன்னுடைய அனுபவங்களை கொண்டு இன்னொரு கோஸ்டாரான விஜய்க்கு வந்து அப்படி ஒரு அறிவுரையை சொல்றதா தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று ரொம்ப நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லுவோமே, இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணி ஒன்று இருக்கு, திமுக கூட்டணி ஒன்று இருக்கு. நாம் தமிழர் கட்சி நம்ம சேர்க்க வேணாம், அது செல்லாத ஓட்டு கணக்கில் தான் வரும். இப்போ இந்த 2 கூட்டணி மோதும் போது விஜய் தனித்து நின்றால் என்ன, நிச்சயமாக விஜய்க்கு வந்து ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்கும். ஆனால் அந்த 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்து விஜய்க்கு ஒரு மெஜாரிட்டியான வெற்றி கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ விஜய்க்கு வந்து இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்கிற வெற்றி கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக அதை ஒரு தோல்வியாக தான் நம்ம கருத்தில் எடுத்துக்க முடியும். இந்த 2026 முதல் 31 வரையிலான அந்த காலகட்டங்கிறதே அவருக்கு வந்து ஒரு விரயமான ஒரு காலமாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதே ஒரு அதிமுகவோடு அல்லது வேறு சில கட்சிகளோடு கூட்டணி அமைத்து நீங்கள் வெற்றி அடைந்தால் இன்னும் ஒரு கணிசமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். 2026 நீங்கள் வந்து ஆட்சியை பிடிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் கள நிலவரம். ஸோ இதைத்தான் தன்னுடைய அனுபவங்களோடு ஒப்பிட்டு வந்து பவன் கல்யாண் அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் எங்கே சொன்னாருங்கிற விவரம் வந்து நமக்கு தெரியல. அப்படி ஒருவேளை சொல்லி இருந்தால் இந்த அடிப்படையில் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, பவன் கல்யாண் ஒரு ஆந்திராவின் அரசியல்வாதியாக இருந்தாலும் ஒரு தமிழ்நாட்டு அரசியலையும் ஒரு கூர்ந்து கவனிக்கிற ஒரு நபர் தான். எல்லாத்துக்கும் மேலே 2026 தேர்தலில் பாஜகவுடைய நட்சத்திர பேச்சாளர்களில் ஒருவராக பவன் கல்யாணும் இருக்காரு. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது அவர் இந்த அடிப்படையில் தான் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் நன்றி சார். நன்றி.